வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி இட்லி பொடி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு, அதை எப்படி செய்றோன்றத இந்த வீடியோல பார்க்கலாங்க. வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், மிளகா வற்றல் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. அது அளவுலாம் நான் சொல்றேங்க உங்களுக்கு. உளுந்த வந்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இட்லி பொடி வீட்லயே செஞ்சு வச்சுக்கிறது தாங்க நல்லது. நல்லா இது நான் சொல்ற மாதிரி அளவுல எடுத்து இட்லி பொடி அரைச்சு பாருங்களேன். செம்ம டேஸ்டா இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கடையில நம்ம வாங்கி சாப்பிட்றத விட வீட்ல செய்து சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க. உளுந்த நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் ஒரு அளவு டம்ளர்ல எல்லாமே ஈக்குவலா எடுத்திருக்கேங்க. 1 டம்ளர் உளுந்து, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, அந்த காஞ்ச மிளகாவும் அந்த 1 டம்ளர்ல கொஞ்சம் மேல வர மாதிரி எடுத்திருக்கேங்க. பெருங்காயம், எள்ளு சும்மா ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. கருப்பு எள்ளு போட்டிருக்கேங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால கடலை பருப்பையும் மெதுவா நம்ம நல்லா சிவப்பா வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. அடுத்து காஞ்ச மிளகாவையும் வறுத்துக்கலாங்க. காஞ்ச மிளகாவையும் வறுத்துட்டு தனித்தனியா எல்லாத்தையும் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எள்ளு போட்டுக்கலாங்க. எள்ளு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. எடுத்து அது வெடிக்கிற வரைக்கும் நல்லா விட்டுட்டு, பூண்டு ஒரு முழு பூடை எடுத்து நான் நல்லா ஒன்றும் பாதியுமா தோலோட தட்டி வச்சிருக்கேங்க. அதையும் அந்த வாணலி சூட்டுலேயே போட்டு நம்ம இது பண்ணோம்னா நல்லா வறுத்துக்கலாங்க. பக்கத்தில் நான் ஒரு டம்ளர் வச்சிருக்கேன் பாருங்கங்க. அந்த டம்ளர்ல தான் நான் இது எல்லாமே அளவு எடுத்திருக்கேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மிக்சியில நம்ம காஞ்ச மிளகாவை மட்டும் போட்டுட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. பொடியாக்கிட்ட பிறகு 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ காஞ்ச மிளகாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பு வகைகளை சேர்த்துக்கலாங்க. மிக்சியில இப்போ நான் காஞ்ச மிளகாவை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அதுல இப்போ பருப்பு வகைகளை இந்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பையும் இதுல சேர்த்துக்கணுங்க. உப்பை பார்த்து அளவா இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணுங்க. ஏன்னா நிறைய ஆயிடுச்சுன்னா சாப்பிடவே முடியாதுங்க. கம்மியாயிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாம போயிடுங்க. பெருங்காயமும் அதே மாதிரி நிறைய போட்டுக்கணுங்க. ஏன்னா இந்த பருப்பு எல்லாமே நம்ம கேஸ் ட்ரபிள் வரா மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம பூண்டும் பெருங்காயமும் சேர்த்துக்கிறோங்க. அதுவும் இல்லாம நல்ல வாசனையா இருக்குங்க. பூண்டும் பெருங்காயமும் போட்டுக்கலாம். இது பூண்டும் பெருங்காயமும் 2 விஷயத்துக்குமே யூஸ் ஆகுங்க. கேஸ் ட்ரபிளும் இருக்காது, ருசியும் நம்மளுக்கு நல்லா வாசனையா மனமோட இருக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இட்லி பொடி என்ன பதத்துக்கு இருக்குமோ அதை அரைச்சி இப்போ எடுத்துட்டு வந்துட்டேங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா நல்லா வந்திருக்குதுன்ட்டு. இதை நம்ம உடனே எடுத்து பாட்டிலில் போட்டிருக்க கூடாதுங்க. கொஞ்சம் சூடா இருக்கும். அதனால தட்டுல கொட்டி பரப்பி விட்டுடணுங்க. கொஞ்ச நேரம் அந்த சூடுலாம் ஆறுன பிறகு நம்ம நல்லா டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க.